Hi friends, welcome back to my channel. நம்ம எல்லோரும் பருப்பு வடை உளுந்து வடைன்னு வடை ரெசிபி நிறைய டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருக்கோம். அதே கான்செப்டில் ஐஸ்கிரீமில் வடை செஞ்சு சாப்பிட்லாமா? வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். சென்டரில் ஐஸ்கிரீமை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே அதாவது ஐஸ்கிரீம் சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி கிளாஸை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கிளாஸால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கார்னர் பீசஸை ஒரு நைஃபால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஷேப் கிடச்சதுக்கப்புறம் ப்ரெட்டோட கார்னரில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கார்னரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இருக்காது, நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க ப்ரெட்டை ஆட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ப்ரெட்டு ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோ நாங்கள் ஐஸ்கிரீம் வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் இதுக்கு மேலே ஹனி இல்லைன்னா சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.